ஆ. ஓகேம்மா. இப்ப வந்து அந்த சீகல் வரைய போறேன். பாத்துக்குங்க. நான் எப்படி வரையறேன்னு முதல்ல வரைஞ்சு கூட முடிச்சுடுறேன். அத வரைஞ்சு முடிச்ச பிறகு கூட நீங்க வரையலாம். ஆ நான் அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணணும்னாம்மா, ரொம்ப லைட்டா தான் வரையணும். வாட்டர் கலர் பேப்பர்ல. வாட்டர் கலர் பேப்பர்ல ரொம்ப லைட்டா தான் வரையணும். அதனால நான் க்ளோஸ் அப்ல அப்புறம் போய் காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் தெரியல அப்படின்னா, க்ளோஸ் அப்ல போய் காட்டுறேன். அந்த சீகல் வந்து வாட்டர் கலர்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாலை வரைஞ்சுட்டோமா? வரைஞ்சிடுறேன். நான் ரப்பர யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாரியே ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் வரேன் திரும்ப. ஆ. சரி. இப்ப வந்து அதோடைய மூக்கு. அப்பா! இந்த அளவுக்கு வரையறதுக்குள்ள இப்ப வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல? எல்லாம் பார்த்தீங்களாம்மா? ஆமா திம்பி. தெரியுது திம்பீர். ம். கண்ணு வந்து ஆமா. கண்ணு வந்து ரொம்ப சின்னதுதாம்மா. ரொம்ப சின்னது கண்ணு. அதனால சின்னதா தான் வரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ்வளதான் கண்ணு. இதெல்லாம் ஓகே. இது வந்து கடலுடைய எட்ஜ். அது கடலுடைய எட்ஜ். இது வந்து ஒரு பாறை. கடலோட எட்ஜ், பாறை இது. அவ்வளதான். இத மட்டும் வரைங்க பார்க்கலாம். கண்ணு. இப்போ வந்து கோபால்ட் ப்ளூ அந்த ஸ்கைக்கு எப்பயுமே வைப்போமே, அத கொஞ்சம் எடுத்துக்கங்க. அது நம்ம இப்ப ஸ்கைக்கு வைக்க போறோம். கொஞ்சம் போற கோபால்ட் ப்ளூ. ஏதோ ஒரு பிரஷ் எடுத்து கொஞ்சமா அத மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தண்ணீல. அந்த பிரஷ்ஷ அதோடயே வச்சுடுறோம். அத அப்படியே இங்க எடுத்து வச்சுடுறேன். அதாவது அத மிக்ஸ் பண்ணி லேசா தண்ணி மிக்ஸ் பண்ணி சைடுல வச்சுட்டேன். இப்ப ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து
அந்த ஸ்கை ஈவன் ஆமா அந்த ஸ்கை மட்டும் அந்த பேர்டை விட்டுட்டு தண்ணி வைக்க போறோம். தண்ணி வச்சுட்டு ஸ்கை வரைய போறோம். தண்ணி வைக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பேர்டை ஒட்டி கரெக்டா வைக்கணும். மற்ற இடத்துல எல்லாம் நல்ல நிதானமா ஈரம் பண்ணிக்கணும். நல்ல நிதானமா பண்ணுங்க. நல்ல தண்ணி இருக்கணும்மா. தண்ணி வந்து குறைச்சலா இருக்கக்கூடாது. என் பேப்பர் ஏதாவது காலவரி விட்டுருமோன்னு பயமா இருக்கு. தெரியல. நல்ல பேப்பர் தானா இருக்கணும். தப்பாயிடுச்சுன்னா பிரச்சனை. பார்க்கலாம். சீயையும் வந்து தண்ணி அடிச்சிடலாமா? வேண்டாம்மா. அந்த கடலுக்கு மேலதான். ஓகே. கிரண்மை வந்து அந்த மூக்கு மட்டும் அந்த பீக் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அத்திம்பேர் இது கரெக்டா இருக்கா? இப்ப நான் கொஞ்சம் லாங் பண்ணிருக்கேன். அதான் காமிக்காம. ஓகே. பேர்டோட எட்ஜ்ல கரெக்டா ஃபில் பண்ணிருக்கணும். அப்படி வரணும் சாத்தியம் போட்டுமா? அடிச்சு சாத்திட்டா அப்புறம் உங்களுக்கு சாவி எடுக்க முடியாதுல்ல? இல்ல திறக்கலாம். நீங்க கதை சாத்திட்டே போகலாம். நல்லா தண்ணி வச்சுட்டேம்மா. தண்ணி வச்சுட்டு இப்போ ஒண்ணும் இல்லை, அந்த ப்ளூவை வந்து டிராப் பண்ண போறேன், அவ்வளவுதான். என்னம்மா? தண்ணி நல்லா வச்சுட்டு, எனக்கு டைம் கிடையாது, தண்ணி வச்சுட்டு விட முடியாது என்னால. டக்குன்னு கோல்டு பிடிச்சிருச்சுப்பா. நடுப்புற ஒயிட் கொஞ்சம் விடணும். பேர்டை சுத்தி மட்டும் ப்ளூ இருக்கட்டும். பேர்டை சுத்தி ப்ளூ இருக்கட்டும். மேல கொஞ்சம் ஒயிட் விட்டுருங்க. நல்லா பாத்துங்க. நான் வரையறத நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எடுத்துப்போங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உள்ள இருக்கிற ஆளுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள காயுது எனக்கு. அங்கங்க ஒயிட் விட்டுருக்கேன். ஒயிட்டை விட்டுட்டு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சம் காஞ்சிருச்சு. பரவாயில்ல. ஸோ இப்ப ஸ்கை காயற வரைக்கும் நம்ம சி வரைய முடியாது. அதனால நம்ம வந்து ராக், இந்த பாறையை வந்து வரைய போறோம். அதுக்கு வந்து எல்லோ ஆக்கர், பேர்ன்ஸ் எண்ணா 2 எடுத்து வச்சுங்க.
எல்லோ ஆக்கர் பேர்ன் சென்னா. எல்லோ ஆக்கர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தா போதும். அப்புறம் பேர்ன் சென்னா. பேர்ன்ஸ் என்ன என்கிட்ட கிடைக்கவே மாட்டேங்குது. என்கிட்ட இந்தியன் சாலட் பிளேட். சரி, நீங்க பேர்ன்ஸ் என்ன யூஸ் பண்ணுங்க. பேர்ன்ஸ் என்ன வந்துருச்சு. பேர்ன்ஸ் என்ன எல்லோ ஆக்கரையும் ஒரு சின்ன பிரஷ் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சின்ன பிரஷ்ஷா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாறையை வரைய போறோம். எல்லோ ஆக்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்குறீங்கல்ல? ஆமா, எல்லோ ஆக்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காலை விட்டுட்டு அந்த கால் ஆக்சுவலா எல்லோல தான் வரப்போகுது. அதனால எல்லோ ஆக்கர் ரொம்ப வேண்டாம். இதுல வந்து கொஞ்சம் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண போறோம். பேர்ன் பண்ணாவும் மிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுல இருக்கிறது இல்ல, கடல்ல இருக்கிறதுனால அங்க வந்து பாசி பிடிச்சி கருப்பாயி அப்படியே சும்மா அப்படியே ஸ்ட்ரோக்ஸா வச்சுட்டே போக வேண்டியதுதான். பேர்ன்ஸ் அண்ணாவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். இந்த காலுக்கு நடுப்புறையும் டார்க்கா வைக்கிறேன். நான் வைக்கிற விதத்தை பாருங்க, ஸ்டைல பாருங்க. ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே மேலாப்படி அப்படியே வச்சுட்டு வரேன். எல்லா கலரையும் லேசா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரேன். எல்லோ ஆக்கர் இது எல்லாத்தையுமே. பாறை வந்து ஒரு மாதிரியே அப்படியே கசகசன்னு தானே இருக்கும். அதனால அதை வந்து இந்த ப்ளூ பேர்ன்ஸ் என்ன எல்லோ ஆக்கர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு வச்சுட்டே இருக்க வேண்டியதான். தண்ணியை வந்து யூஸ் பண்ணி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அத்திம்பேர் எந்த ப்ளூ யூஸ் பண்றீங்க? அதே கோபால் ப்ளூ தான். அதே கோபால் ப்ளூ தான். நீங்க Black யூஸ் பண்ணலையா? இல்ல Black இல்லம்மா. இரு வரேன். Black இல்ல, அது இந்த டெலிகாஸ்ட் வந்து ரொம்ப டார்க்கா காட்டுதுமா எல்லாத்தையும். நீங்க அந்த டார்க் வைக்கிறதுக்கு அவசியம் இல்ல. நான் வந்து லைட்டா தான் நீ வைக்கிறதா வை. Black ஆனா யூஸ் பண்ணாதீங்கம்மா தயவு செய்து. Black யூஸ் பண்ணாதீங்க. நான் கீழே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டேன். பேர்ன்ஸ் என்ன கோபால் ப்ளூ இதெல்லாம் தான் ராக்குக்கு. எல்லோ ஆக்கர் மூணுத்தையுமே லேசா அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேம்மா. ஆமா, கோபால் ப்ளூவையும் பேர்ன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண உடனே டார்க்கா வந்துருச்சு. டிரான்ஸ்பரண்டா வைக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். டார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. பேர்ன்ஸ் என்னாவையும் கோபால் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் எல்லோ ஆக்கர் இருக்கு. நீங்க எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி வைங்க. அந்த கால் கிட்ட மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கட்டும். ஏன்னா கால் வந்து எல்லோல வரப்போகுது. அப்ப வந்து பக்கத்துல கொஞ்சம் டார்க்கா இருந்தாலும் அந்த எல்லோ எடுப்படும். இதான் ராக். இல்ல நம்ம
கோபால் கோபால் ப்ளூ வச்சுதான் நம்ம கடல் வரைய போறோம். கொஞ்சம் டார்க்கா இருக்கும் கடல். கொஞ்சம் எல்லோ கலர் லேசா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிரீனா அதை வச்சுக்கலாம். வேணா பாருங்க, நான் வைக்கும் போதே பாருங்க. நான் எல்லோ கலர் தான் மிக்ஸ் பண்றேன். முதல்ல கோபால் ப்ளூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸா வரையறேன். நம்ம ஃபுல்லா தெரிய போறது இல்ல, எல்லாம் நம்ம வரைக்க இது பண்ணதான் போறோம். இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரோக்கா தான் வரையணும். தண்ணிய போக போக இன்னும் சின்னதாயிடும் ஸ்ட்ரோக்கு. கொஞ்சம் லேசா மேலாப்படி அந்த இடத்துல கொஞ்சம் லேசா உள்ளாமா வேண்டாம், அங்க எதுவும் டார்க் தான் ஆகும். எட்ஜில் வந்து கொஞ்சம் டார்க்காவே இருக்கட்டும். எட்ஜில் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கட்டும். பாருங்க, நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இப்ப சொல்லுமா. எது எது என்னமா கேட்கலையே சரியா எனக்கு. எந்த கலர் சீல? கோபால் ப்ளூ. கோபால் ப்ளூ நீங்க என்னமோ கலர் மிக்ஸ் பண்ணலாம் நீங்களே. அது எல்லோ ஆக்கர் அதானே? ஆமா. ஏன் எல்லோ ஆக்கர் கொஞ்சம் இப்ப நான் மிக்ஸ் பண்ணல, நான் பண்ணும்போது பண்ணுங்க போறோம். இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் அந்த அந்த பர்ன்சன் நான் மிக்ஸ் பண்ணது இருக்குல்ல, கொஞ்சம் பர்ன்சன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. எட்ஜில் மட்டுமா பண்ணி அங்கங்க கொஞ்சம் ஒயிட் விடுறேன். எல்லாமே பாத்துங்க, ஒண்ணுமே நான் பண்ணல. கோபால் ப்ளூ வச்சிருக்கேன். அந்த சியோட எட்ஜில் கொஞ்சம் பர்ன்சன் நான் மிக்ஸ் பண்ணி டார்க் பண்ணிருக்கேன். இனிமே கொஞ்சம் எல்லோ ஆக்கர் மிக்ஸ் பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே எல்லோ ஆக்கர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கிரீன் ஆக்க போறேன். இதோ எல்லோ ஆக்கர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை கிரீன் ஆக்கி, கவலைப்படாம வைங்க. ஆனா ஹரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாவே வைங்க. காலை ஜாக்கிரதையா பாத்துங்க. காலில் வந்து அதுக்கு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கு, அதான் அழகு. நானே அதுல ஒரு இடத்துல விட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்படி ஓவர்லேப்லாம் ஆகலாம், ரொம்ப இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் அதாவது வாட்டரை வச்சு பண்ணிட்டே வரீங்க, ப்ளூ வைக்கிறீங்க, நடுப்புற கொஞ்சம் எல்லோ ஆக்கர் மிக்ஸ் பண்ணி கீழெல்லாம் வைக்கிறீங்க, மேல வந்து கொஞ்சம் பர்ன்சன் நான் மிக்ஸ் பண்ணி டார்க்கா வைக்கிறீங்க, இவ்வளவுதான். ஆனா ஹரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாவே வச்சுட்டு வரீங்க. கீழே என்ன போட்டிருக்காரு? கீழே வந்து கொஞ்சம் கீழே வந்து எல்லோ ஆக்கர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கிரீன் ஆக்கியிருக்கேன். எல்லோ ஆக்கர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ளூவோட. மேல வந்து கொஞ்சம் பர்ன்சன் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான். அப்படியே ஹரிசான்டலாவே வச்சுட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன வந்ததோ வந்தது. இப்ப வந்து இந்த சீகலோட பிங்க்ஸை வந்து வரைய போறோம். ரஷ்யன் ப்ளூவையும் பர்ன்ஸ் என்னாவையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரஷ்யன் ப்ளூவையும் பர்ன்ஸ் என்னாவையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க்கா இருக்கும், கொஞ்சம் டார்க்கா, ஆனா திக்கா இல்ல. தண்ணி கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஆனா ரஷ்யன் ப்ளூவையும் பர்ன்ஸ் என்னாவையும் மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் கலர் டார்க். அதை வச்சு இந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிரஷை வச்சு அதுல வந்து அந்த பேர்டுக்கு வந்து இது இருக்குல்ல, விங்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபெதரா தானே இருக்கும். அதனால இதோ வேணுட்டே வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸா ஃபெதர் மாதிரியே வைக்கிறேன்.
பாருங்க, நான் வைக்கிறத பாருங்க. ஃபெதர் மாதிரியே தான் வைக்கிறேன். சில சமயம் கலர் டார்க்கா இருக்கும், சில சமயம் கலர் லைட் ஆயிடும், தீந்து போயிடும், பரவாயில்ல. அதே மாதிரி இது மிக்ஸ் பண்ணா கிரீன் கலர்ல வருமா? ஆமா ஆமா கரெக்ட். கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்கும். ஓகே. பிரஷியன் ப்ளூவையும் பர்ன்சன்னாவையும் மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் டார்க் கிரீன் மாதிரி இருக்கும். அதுல இந்த பிரஷை வச்சு ஃபெதர் மாதிரியே அப்படியே அப்படியே வச்சுட்டே வர. அது சின்ன சின்ன ஃபெதரால தானே இருக்கும். அதனால ஃபெதரையே அப்படியே வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்கா வைக்கிறேன். ஒரு மாதிரியா ஒரு டார்க் கிரீன் மாதிரி தெரியும் அது. ஆனா ஒரு கிரே மாதிரி தான் நான் அதை எதிர்பார்க்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். அத்திமீர் எனக்கு பிளாக் டைப் வந்திருக்கு அத்திமீர். அப்ப தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோ. பிளாக் டைப்பா இருந்தா பரவாயில்ல, தப்பு இல்ல. கலர் இருந்தா ஆனா திக்கா மட்டும் வச்சிடாத. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோ. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோ. கடைசியில வைக்கிறது வந்து ஒரு டார்க் வைக்க போறேன். அது வந்து பர்ன்சன்னாவும் அதுவும் திரும்ப பர்ன்சன்னாவும் இதுவும் மிக்ஸ் பண்ணதுதான். ஆனா கொஞ்சம் அது வந்து இன்னும் டார்க்கா இருக்கு. ரெண்டுத்தோட மிக்சரை வந்து டார்க்கா வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணாம கொஞ்சம் டார்க்கா வச்சிருக்கு. இந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணாம இங்க டார்க்கா வச்சிருக்கேன். இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா ரொம்ப டார்க்கா வச்சிடாதீங்க. நான் வைக்கிற படத்துல ரொம்ப டார்க்கா தெரியுது. அவ்வளவு டார்க்கா திக்கா கருப்பா வைக்காதீங்க. வாட்டர் கலர்ல அப்படி பண்ணவே கூடாது. வாட்டர் கலர்ல எப்பயுமே வந்து டார்க்கஸ்ட் கூட டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். இங்க இங்க ரிலே அது உங்களுக்கு வர்றதுல வந்து அது ஒன்றும் பெருசா பிளாக் வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அப்படி நான் வைக்கல. நல்ல லைட்டா இந்த பர்ன்சன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோமே, கோபால் ப்ளூ இதெல்லாம். கோபால் ப்ளூ பர்ன்சன்னா மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை நல்ல லைட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்த தண்ணி கரைச்சிருக்கோமே அந்த தண்ணி அளவுக்கே பண்ணிட்டு இதுல வந்து லைட்டா வைக்கிறோம். அது அந்த பாடியில வந்து ஒரு ஷேடு கொடுக்குறோம். அது அப்படியே ஒயிட்டா இருந்தா கூட அதுல ஒரு ஷேடு இருக்கும் அதோட பாடிக்கு. அதை கொடுத்தாதான் அழகா இருக்கும். ரொம்ப லைட்டா கிட்டத்தட்ட தண்ணியில கரைச்சிருக்கோமே கப்புல கிட்டத்தட்ட அந்த கலர் அந்த தண்ணி மாதிரியே இருக்கும். கோபால் ப்ளூவும் பர்ன்சன்னாவையும் மிக்ஸ் பண்ணாதான் அதுல வந்து ஒரு கிரே டோன் கிடைக்கும் நமக்கு. இதோ இந்த அளவுக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கேன். நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னா பாருங்க, அவ்வளவுதான் வைக்கலாம். இப்ப கண்ணு வைக்க போறேன். கண்ணு வந்து ரொம்ப சின்னதா ஒரு சின்ன டாட் தான் டைமண்ட் மாதிரி இருக்குது. சின்னதா இருக்கு. ஒரு பாதாம் பருப்பு சைஸ்ல, பாதாம் பருப்பு ஷேப்ல சின்னதா இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதுல வந்து ஹைலைட் எல்லாம் விட்டு ஒயிட் எல்லாம் விட போறது இல்ல. முக்கியமா பாத்துங்க, அதோட கண்ணு வந்து நீங்க எல்லாருமே நமக்கு இருக்கிற கண்ணு மாதிரி
ஜென்ரலா பேர்டுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டா அப்படி இருக்கும்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கண்ணு ஷேப்ல இருக்குது. நான் பார்க்குற சீகல்லுக்கு அப்படிதான் இருக்கு. இதோ நான் வந்து கிட்டக்க எடுத்துட்டு போய் காட்டுறேன். மெல்லிஸ் பிரஷ் சின்ன பிரஷ்ஷ வச்சு ஆ அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு. அந்த கண்ணு கரெக்டா அந்த மாதிரி வரைஞ்சாதான் அந்த கண்ணு அழகா இருக்கும். அதோட கண்ணு. இது சீகல்லோட கண்ணு. இது வந்து குரோம் எல்லோ. குரோம் எல்லோவை கொஞ்சம் லைட்டா டைல்யூட் பண்ணிக்கிறேன். பண்ணி இப்ப காலுக்கும் பீக்குக்கும் வைக்க போறேன். கால்ல அதுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் இடத்துலயே அந்த முட்டிக்கால்பாங்கல்ல, அந்த முட்டிக்கால் வந்து கொஞ்சம் நல்லா ஆப்வியஸா தெரியுது. அதுக்கு இந்த முட்டிக்கால் கொஞ்சம் ஆப்வியஸா தெரியுது. கீழே வந்து இத 3 ஃபிங்கர் முன்னாடி, 1 ஃபிங்கர் பின்னாடியும் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அது. அதாவது இப்ப நீங்க வாட்டர் கலர்ல பண்ணும்போது, இவ்ளோ சின்னதுல பண்ணும்போது அவ்வளோ டீட்டெயில் இருக்காது. கால வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. 1 ஃபிங்கர் பெருசா இருக்கும். அதுக்கு பக்கத்துல 2 சின்னதா இருக்கும். பின்னாடி 1 சின்னதா இருக்கும். இதுதான் அதோடைய இது. எவ்வளவு முடியுமோ அத டீட்டெயில் குடுத்துக்கலாம். பீக் பீக்குக்கும் எல்லோ குடுத்துட்டேன். அந்த பீக் வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படியே லேசா சென்டர்ல மட்டும் ஒரு கோடு மாதிரி உள்ள வரும். அப்படி வரணும். ஆமா. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. அந்த அந்த கட்டர வந்து இப்படி பண்ணிட்டு, அந்த விங்ஸ் அதுலலாம் அப்படியே லேசா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கலாம். நல்லா படம் காஞ்ச பிறகு தான் இத செய்யணும். அப்படி ஸ்ட்ரோக்கா லேசா ஒரு 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 4 தடவ இப்படி பண்ணா ஸ்ட்ரோக் இது மாரி வரும். அந்த இடத்துல வரும். பேப்பர கிழிச்சிடாதீங்க. கைய வெட்டிக்காதீங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கங்கிறத வச்சு தான் அந்த கட்டரைய நான் எடுத்திருக்கேன். அத ஓரத்த அப்படியே எடுக்கிறேன் பாரு. ஓரத்துல கொஞ்சம் ஹைலைட் மாரி லைட் விடுற மாரி காட்டுறேன். எங்கெங்கெல்லாம் லேசா ஃபெதர் வந்து கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் அப்படி லைட்டா வந்தா நல்லா இருக்கும்னா, ஒரு 2, 3 டைம்ஸ் அதே இடத்துல பண்ணிட்டே இருந்தா, உனக்கு வந்து அதுல அந்த அந்த டார்க்கா ஒரு மாரியே வந்தா மாரி இருக்குமே, அது இருக்காது. நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இத. ஓகே தம்பி. ஆ. இப்ப ஆமா. ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்கு. அந்த எல்லோ அக்கர வச்சு, கொஞ்சம் அந்த பீக்கோட அந்த ஓரத்துல, அதுல கொஞ்சம் டார்க் குடுத்துருக்கேன் லேசா. ஆ. கொஞ்சம் டார்க்கு. அந்த லெக்கு அந்த லெக்ல கொஞ்சம் லேசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒண்ணும் பெருசா இது பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துருக்கேன் அவ்வளவுதான். ரொம்ப குடுக்கணும்னு ஒண்ணும் இல்லை. லேசா குடுத்துருக்கேன். இப்ப நான் கையெழுத்த போட்டுட போறேன். கையெழுத்த கொஞ்சம் ஒழுங்கா போடலாமா?
டேட்டை போட்டு கையெழுத்தை போட்டேன். இதோட இந்த படம் முடிந்தது. இதோட முடிஞ்சதுமா, படம் முடிஞ்சிருச்சு. ஒரு சின்னதா ஒரு படம் நம்ம அத்திம்பேர் வரைஞ்சி முடிச்சாச்சு. சொல்லுமா.